அனைவருக்கும் வணக்கம். கோஆபரேட்டிவ் பேங்கிங். ஸோ அது சம்மந்தமாக பார்க்கும்போது இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா டிஎன்எஸ்சிபி, டிசிசிபி, அர்பன் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பேங்கிங் கிளாசிஃபிகேஷனில் வருது. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்பிஐ உடைய லைசன்ஸ் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1935. 1949 ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணுறாங்க. ஆர்பிஐ உடைய இம்பார்ட்டண்ட் பாலிசி ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பேங்க் ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ லெண்டிங் ரேட் ஃபார் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபார் தி லாங் டேர்ம் நீட்ஸ். ஒரு லாங் டேர்ம் நீட்ஸ்க்காக ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்குக்கு கடன் கொடுக்கறது, அதுதான் வந்து பேங்க் ரேட். அந்த பர்சன்டேஜ் வந்து 5.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ லெண்டிங் ரேட் ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். ஒரு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக ஆர்பிஐ கடன் கொடுக்கறது லெண்டிங் ரேட், இது வந்து 5.50%. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ பாரோஸ் மணி ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆர்பிஐ பாரோ பண்ணுவாங்க, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3.35%. நபார்ட் அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1982. ஸோ அப்புறம் இம்பார்ட்டண்ட் பேங்கிங் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சிஆர்ஆர் அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்ஸ் பேங்க் மஸ்ட் கீப் வித் ஆர்பிஐ ஆஷ் கேஷ் ரிசர்வாக ஆர்பிஐவில் வச்சிருக்கணும். இது வந்து டோட்டல் டெபாசிட்ஸில் 3.25%. எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது வந்து பேங்க் மஸ்ட் மெயின்டைன் 18% ஆஃப் டெபாசிட்ஸ் இன் லிக்விட் அசெட்ஸ். இது கேஷாக வச்சுக்கலாம், கோல்டாக வச்சுக்கலாம், இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக மெயின்டைன் பண்ணணும். எஸ்எல்ஆர் ரேட் வந்து 18% ஆஃப் டெபாசிட்ஸ். சிடி ரேஷியோ அப்படிங்கிறது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. அதாவது பேங்க் கொடுக்குற லோனுக்கும் வாங்கியிருக்கிற டெபாசிட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. இதனுடைய ஆப்டிமம் லெவல் வந்து 70%, 70. சப்போஸ் அபவ் 75% சிடி ரேஷியோ இருந்துச்சுன்னா அந்த பேங்க் வந்து அக்ரெசிவாக லெண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது பிலோ 65% இருந்துச்சுன்னா அந்த பேங்க் வந்து லெண்டிங்கில் கன்சர்வேட்டிவாக இருக்காங்க, அதிகமான அளவுக்கு லோன் கொடுக்கல அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். என்பிஏ அப்படிங்கிறது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பேங்க்லேருந்து லோன் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பிரின்சிபலோ இன்ட்ரெஸ்ட்டோ 90 டேஸ்க்கு கலெக்ஷனே ஆகலை அப்படின்னா அந்த அசட், அந்த லோன் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். கிராஸ் என்பிஏ அப்படிங்கிறது டோட்டல் என்பிஏ தான் கிராஸ் என்பிஏ. இப்போது கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷன்ஸ்னால் பேங்க்குடைய ப்ராஃபிட்லேருந்து இல்லை அதனுடைய ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து எடுத்து ப்ரொவிஷனாக வைப்பாங்க. கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷன்ஸ், அது வந்து நெட் என்பிஏ. இதுதான் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் இன் தி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் தி கோஆபரேட்டிவ் பேங்கிங். நன்றி, வணக்கம்.